கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் 8க்குள்ளே போயிடுவோம். சூப்பர் 8 போட்டியில் 4வது போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடக்க இருக்கிறது. இது பரபரப்பான போட்டியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஆதிக்கத்தை அதிகமாக காட்டுவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய வீரர்கள்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டு, டேவிட் வார்னர், கிளென் மேக்ஸ்வெல், மேத்யூ வேடு, மிச்சல் ஸ்டார்க்கு, ஆடம் ஜாம்பா மற்றும் பேட் கம்மின்ஸ் இவங்கெல்லாம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த அணிக்காக பண்ணுவாங்கன்றது இருக்குது. சரி, அதே போல் பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸு, என்ஹெச் சாண்டோ, சகிப் அல்ஹசன், தஸ்கின் அகமது, முஸ்டாபிசுர் ரஹ்மான், சௌமியா சர்க்கார், மெஹ்டி ஹாசன் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்குது அந்த அணியை பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. ஆஸ்திரேலியாவுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு பலம். அதே போல் பங்களாதேஷோடைய அதிபதி பங்களாதேஷோட ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தில் பொண்ணு இருக்கிறது அந்த அணிக்கும் கூடுதல் பலத்தை காமிக்கிறது. அப்போ இந்த போட்டி நல்லா வாழ்வாசாவா போட்டி மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவை நோக்கி மந்தன், உச்ச மந்தன் வர்றாரு, மதியோடு சேர்ந்துருக்கனால கொஞ்சம் சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு சேய் நோக்கி வருது, அது அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ பங்களாதேஷுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கும், அதிரடியாக விளையாடுறதுக்கு ஒரு மிரட்டலான விளையாட்டை காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பங்களாதேஷுக்கு. ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய லாபாதிபதி மதி பார்த்திங்கன்னா தேடி வந்து உட்கார்றதுனால லாபம், வெற்றி தேடி வரும் ஆஸ்திரேலியாவுக்கு. பாம்பு 11ஆம் இடத்துல இருந்தாலும், வெற்றி ஸ்தானத்தில் இருந்தாலும் வெற்றி தேடி வருது ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் பங்களாதேஷுடைய லாபாதிபதியே விரையாதிபதியாக வந்து 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால விரயங்கள், சங்கடங்கள், போராட்டங்களாக இருக்கிறதுக்கு பங்களாதேஷுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நோக்கி வரக்கூடிய சேய மந்தன் பார்க்குறதும் அவங்களுக்கு சிறப்பு இல்லை. ஸோ இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று புள்ளிக்கணக்கை சூப்பர் 8ல் துவங்குவாங்க. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.